கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறையா வரணும். இப்போல்லாம் ரொம்ப வயலன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒஸ்டன்லாம் சொல்ல முடியாது, சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. திரைக்கதை மன்னன் த பெஸ்ட்டு, நல்ல ஒரு மனிதர். அவரோட லாஸ்ட் மூவி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ரொம்ப என்னாச்சு, ரொம்ப நர்வஸாக இருந்தது. சார் பாக்யராஜோட ஆக்டிங் அவரு வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்துருக்கலாம், உயிரோட இருந்திருக்கலாம். இப்போ அவர் அதை பார்க்குறதுக்கு இல்லையேன்னு ஒரு கொஞ்சம் எமோஷனாக இருந்தது. அவங்க ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எமோஷனாக இருக்கும். நிறைய ஒஸ்டன்லாம் சொல்ல முடியாது, சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே அந்தந்த இடத்துல என்னென்ன எப்படி செட் ஆகணுமோ எல்லாமே பக்காவாக செட் ஆகிருக்குது. கவின் அண்ணாவும் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. நயன்தாரா ப்ளஸ் கவின் அண்ணா அவங்க காம்போ வந்து சூப்பராகவே இருக்குது. நல்லா இல்லைன்னா சொல்லவே முடியாது, சூப்பராக இருக்குது. ஆக்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சார் கவின் மேம் நயன்தாரா மேமோட ஆக்டிங் எப்படி இருக்குது? கவின் ரொம்ப பெஸ்ட்டோட போயிட்டுருக்காரு. கவினோட சின்ன சின்ன இது நல்லா இருக்குது. அவரோட டாடாவாகட்டும், நல்ல ஒரு அந்த ஃபிலிமோட விஷயத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ரொம்ப பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அவர் நல்ல பெஸ்ட்டான கலெக்டிவாக பண்ணுறாரு ஸ்டோரியும். அதோட இது அதே போதும். அதோட சின்ன சின்ன விஷயம் நல்லா பண்ணிட்டுருக்காரு. பெஸ்ட்டு அதை பெருசாக சொல்லாமல் நேரில் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அங்கே போய் அனுபவித்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி வந்து பார்த்த மாதிரி. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறையா வரணும். இப்போல்லாம் ரொம்ப வயலன்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா ஃபீல் குட்டாக இருக்குது. சில நல்லா உட்காந்து ஃபீல் குட்டாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும், எனக்கு எந்தவித ப்ரெஷரும் வேணான்னு சொல்லி வந்து பார்த்தா நல்லா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து காமெடி அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷன் அந்த மாதிரி போயிருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. பாக்யராஜ் சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு அவர் லாஸ்ட் மூவி? அது ரொம்ப எமோஷனாக இருந்தது. இப்போது அது அவரோட சீன்ஸ் எமோஷனாக இல்லை, ரொம்ப ஜாலியாக அவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அவர் அதை பார்க்குறதுக்கு இல்லையேன்னு ஒரு கொஞ்சம் எமோஷனாக இருந்தது. அவங்க ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எமோஷனாக இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டேரக்டரே சொல்லியிருப்பாங்க நிறைய இன்டர்வியூவில், யாரடி நீ மோகினி மாதிரி ஒரு படம்னு சொல்லிட்டு. இது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நயன் மேம் வந்துட்டு இவ்வளோ எமோஷனாக அப்படி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. கவின் சாருக்கு இது நல்ல படம், ஒரு கம்பேக்காக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், அது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இதில் அப்படி தெரியல. ரொம்ப நான் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தாலே சூப்பராக இருந்தது. ரெண்டு பேருமே மாறி மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெரி அந்த மாதிரி தான் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நல்லா இருந்தது பேர். எந்தவித ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேப் அதெல்லாம் எதுவுமே தெரியல, நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா அதெல்லாம் நல்லாவே எழுதி ஆக்சுவலாக ஒர்க் ஆகிருக்கு. நிறைய தேட்டர் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லாவே வந்தது. வந்து காமெடிலாம் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தா ரொம்ப பிடிக்கும், வந்து எல்லாரும் பாருங்க. திரைக்கதை மன்னன் த பெஸ்ட்டு, நல்ல ஒரு மனிதர். அவரோட லாஸ்ட் மூவி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தேன். ரொம்ப என்னாச்சு, ரொம்ப நர்வஸாக இருந்தது. அவரை மிஸ் பண்ணுறமேன்னு ஃபீல் வந்தது. அந்த ஃபீலை கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே நல்ல பெஸ்ட் மூவி, நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ பாருங்கள், எல்லாரும் பார்க்கலாம். தேங்க்யூ சார். பாக்யராஜோட ஆக்டிங் அவர் வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்துருக்கலாம், உயிரோட இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணுறோம், சூப்பராக பண்ணியிருக்காரு. பாக்யராஜ் சார்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. படம் ஓவராலாக செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃபு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளை மாரி ஒரு நல்ல பையன் வந்து லவ் பண்ணால் என்ன நடக்கும், இந்த காலத்து பொண்ணுங்க ஏற்றுப்பாங்களான்ற மாரி. படம் எப்படி மேம் இருந்துச்சு? படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம். எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்த்துருங்க. கவினோட ஆக்டிங் எப்படி மேம் இருந்துச்சு? கவினோட ஆக்டிங் வந்துட்டு புதுசாக இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அதாவது அவரும் வந்து அவரோட ஜோனரில் பயங்கரமாக மாஸ் பண்ணிட்டாரு. அதாவது லேடி சூப்பர் ஸ்டார் கூட நம்ம நடிக்கிறோம் அப்படிலாம் இல்லாமல் என்னோட கேரக்டர் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு லெவலில் மாஸாக பண்ணிட்டாருங்க. எனக்கு இதில் எப்படி இருந்ததுன்னா, மேமை பார்க்குறதா கவினை பார்க்குறதா, மேமை பார்க்குறதா கவினை பார்க்குறதான்னு ஒரே கன்ஃபியூசிங் அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக எப்படி மேம் பாக்யராஜ் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு நயன்தாரா பிக் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பழைய நயன்தாராவை பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நயன்தாரா மேம் இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. கவின் அண்ட் நயன்தாரா கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. அவங்க காம்போ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. பிக் மேம் பாக்யராஜ் சாரோட லாஸ்ட் மூவி இது, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவரோட சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு பாக்யராஜ் சார் பார்க்குறதுல, அதுவும் என்னோட தலைவி மூவியில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். சார் ஹாய் மூவி ஓவரால் எப்படி சார் இருக்குது?
ஹாய்னு அழகாக வந்து க்ரீட் பண்ணுது, ஒரு சோல்ஃபுல்லாக உள்ள ட்ரீட் பண்ணுது நம்மளை. நல்ல படம். கவின் சார் ஒரு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காப்புல, கோயம்புத்தூர் பாஷை பேசி நடிச்சிருக்காப்புல. தாதாவுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். நல்ல கதையை தேர்ந்தெடுத்திருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஹியூமர், செகண்ட் ஹாஃப்லாம் எமோஷன், படம் சூப்பராக போகுது. சார் நயன் மேம் அண்ட் கவினோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்கு? ஏஜ் கொஞ்சம் இருக்கா? அதுதான் நான் சொல்கிறேன், ரெண்டு பேத்துக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் கெமிஸ்ட்ரி பார்க்கும்பொழுது, கெமிஸ்ட்ரி அழகாக இருக்கும்பொழுது எதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்லாம் பார்க்குறீங்க? அதெல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல. ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம பார்க்குறது தான் ப்ரோ. படம் வந்து உண்மையாலுமே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரிலாம் இல்லை. போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை விட என்ன தேவை? ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஹியூமராக இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் எமோஷனாக இருக்குது. சார் அவங்களோட மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பாட்டு வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ரசகுல்லா, இன்னொன்று சக்கரை. ஏன் சக்கரையேன்னு ரெண்டுமே ஸ்வீட் சம்மந்தப்பட்டது, ரெண்டுமே ஸ்வீட்டாக போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு சார். சார் ஓவரால் நீங்கள் மூவிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 4 தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு சின்ன குறையா தெரிஞ்சது லென்த் கொஞ்சம் சின்ன குறையா தெரிஞ்சு, மற்றபடி பெருசாக எந்த குறையுமே படத்தில் சொல்ல முடியாது. ஒரு ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட் மூவி. தயவு செய்து ஃபேமிலியாக வந்து பாருங்க, ரொம்ப நல்ல படம். சார் பாக்யராஜோட லாஸ்ட் மூவி இது, அவர் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு? பாக்யராஜ் சார் இல்லைங்கிறது தான் ஒரு குறை. தெய்வத்திலிருந்து தான் போடுறாங்க. பாக்யராஜ் சார் வர சீன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருக்குது. கவின் சாரோட அப்பாவாக நடிச்சிருக்காப்புல, ராதிகா மேடம் கவின் சாரோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அண்ட் நயன்தாரா அப்பாவை பிரபு சார் பண்ணியிருக்காரு, நயன்தாரா அம்மாவை சுகாசினி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகாக கொடுத்த வேலையை கச்சிதமாக செஞ்சுருக்காங்க, நல்லா தாங்கியிருக்காங்க. லோகேஷ் சாரோடைய அசிஸ்டன்ட் தான் படத்தை எடுத்திருக்காப்புல. இதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு இத்தனைக்கும். அப்படி ஒன்றும் பெருசாக தெரியல, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வேறு லெவல், திரைக்கதை ரொம்ப அழகாக இருக்குது, டைலாக் ரொம்ப சூப்பராக இருக்குது. கவின் அண்ட் நயன்தாரா காம்போ எப்படி இருந்துச்சு? இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக இருக்கா இது? ஆமாம், எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா இருந்தது. பட் ஸ்க்ரீனில் உள்ள பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஹாய் வந்து ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதான் ரீசெண்டாக டாக்ஸிக் மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் பார்க்கும்போது ஒரு ரிஃப்ரெஷிங்காக கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த மாதிரி படம் தான் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படம் பார்க்கும்போது நிஜமாக நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரதான் செஞ்சுச்சு. கவினோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஒரு காமெடிஸ், எமோஷன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நயன்தாரா ஆக்டிங் சொல்ல வேணாம், ஒரு சூப்பர் ஆக்டர் அவங்க. பட் இருந்தாலும் ஒரு சில சீன்ஸில் கொஞ்சம் ஏஜ்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒரு பேரா அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேராவே அப்படியே ஒரு டிஃபரன்சியேஷன் கண்டிப்பாக காமிக்க தான் செஞ்சாங்க. எப்படின்னா வந்து எமோஷன்ஸ் வந்து காமெடி வந்து படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து ஒரு முக்கால்வாசி படம் வரைக்கும் காமெடிஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ½ அன் ஹவர் வந்து எமோஷனுக்காக ஒதுக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த எமோஷனை வந்து கடைசியில் வந்து ஒரு சில பேர்ல வந்து கண்டிப்பாக அழுக வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கு. பாக்யராஜ் சார் வந்து ஒரு நல்ல கேரிங்கான ஒரு போல்டான ஃபாதராக இருக்கார். அந்த மாதிரி ஃபாதர் எல்லாருக்கும் தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பட் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கலைஞனையும் கண்டிப்பாக வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி மிஸ் பண்ண